ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தாங்களா? இந்த மக்களை வெறுமை அனுப்பக்கூடாதுன்னு ஆண்டவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க தீர்மானித்தார். 5 மீன் தான் இருக்குன்னு இயேசுகிட்ட கொடுத்தாங்க. அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அதில் 5000 பேர் புருஷர்கள் மட்டும். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கணக்கு பண்ண 15,000க்கு மேலே இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். என்ன சொன்னார்னா, அவங்க தான் வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டு கொள்ளட்டும் அப்படி சொல்லலை. திருப்தியாய் சாப்பிட்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். இப்போ கொஞ்சம் தர்றேன், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி சொல்கிற ஆண்டவர் அல்ல. போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிப்பாராம். என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பது திருப்தியான ஆசீர்வாதம். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்படி தான் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் கேட்டதை விட அதிகமாக ஆண்டவர் தந்துட்டாருன்னு நீங்கள் மகிழும்படி ஆசீர்வதிக்க போகிறார். என்ன அற்புதத்தை கேட்குறீங்க, என்ன ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, அந்த காரியத்தில் தான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர்களை நான் கேட்டதை விட பெருசாக ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுதான் ஆண்டவருடைய சுபாவம்.